ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்தை மாற்ற செய்யும். அப்படி மாற்ற செய்யக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 சனி பயிற்சி தாங்க இப்போது நடக்க போகுது. இந்த சனி பயிற்சியானது மேஷம் முதல் மீன வரையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு 7 சனி நடக்குமா நடக்காதா என்பதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 7 சனி நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். 2025 ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் நடைபெற போகுது. அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க போகுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி கரெக்டாக மார்ச் 29, 2025 அன்னைக்கு கும்பராசிலிருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுது. மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்குமா என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய காலமானது இருக்கும். இதில் கும்பராசிக்கு 7 சனியில் கடைசி 2 ஆண்டு காலம் பாத சனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும். அப்புறம் மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்க இருக்குது. ஸோ 2025 சனி பயிற்சி மீன ராசிக்கு சின்ன தடைகளங்களை சங்கடங்களை கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது. அப்புறம் மேசராசிக்கு 7 சனியுடைய துவக்கத்துக்கு இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசி, மீனராசி, மேசராசி ஆகிய 3 ராசிக்கு 7 சனி. மற்ற ராசிக்காரங்களுக்கு 7 சனி கிடையாது. மற்ற ராசிக்காரங்களுக்கு 7 சனி கிடையாது என்றாலும் சனியுடைய தாக்கம் வேறு வகையில் இருக்கும். அதனோட அடிப்படையில் கடக ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்ல போகிறேன். ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு மீனராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் நிகழும். இந்த பயிற்சி 29, 2021 நிகழும் மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்க போகிறாரு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தடைகளை தகர்த்து எறிவீங்க. போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கறது உங்களுக்கு முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உணர்வீங்க. அதே சமயம் ஆன்மீக ஈடுபாடு கொள்ளலாம். அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி காலகட்டம் இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகும். உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம்.
இருந்தாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறுவது ஈஸியாக அமையும். முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவது உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். எனவே திட்டமிட்டு செயல்படுங்க. அப்போ தான் நல்லது. அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றினீங்கனாவே போதும். அப்புறம் உங்களுடைய பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதாக இந்த சனிப்பயிற்சியில் அடையலாம். இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் உங்களுக்கு இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும். ஸோ இது உத்தியோகத்தில் இப்படி நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் காதல் குடும்ப உறவில் உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கணும். அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கலாம். இது கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு உதவியாக இருக்கும். ஒளிவு மறைவின்றி கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பானது மேம்படும். உங்கள் காதலுக்கு பிறருடைய ஆதரவு இருக்கும். தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம். உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம். இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலரலாம். உங்கள் அன்புக்குரியவர்களோடு உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை அவசியம். அது இருந்தால் தான் சூப்பராக உங்கள் வாழ்க்கை அமையும். கணவன் மனை உறவில் கூட ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம். இது புரிந்துணர்வை வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களை நீங்கள் கவனத்தோடு கேட்கணும். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். மேலும் அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கணும். இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும். மேலும் நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுக்கள் செல்வதில் கவனமும் செலுத்தணும். அதன் மூலம் உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்கிறது முடியும். அப்புறம் சஸ்திரத்தன்மையான நிதிநிலைக்கான வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து இந்த சனிப்பயிற்சியில் செயல்படணும். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்படணும். முதலீடு விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறணும். ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பணும். கடன் வாங்குவதை தவிர்க்கணும். அவசியம் தேவை என்றால் உங்கள் திருப்தி செலுத்துவதற்கு தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்குவது நல்லது. எனவே கடன் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளுங்க. அந்த தாள்கள் அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை எடுப்பது உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகளை மேம்படுத்தலாம். உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்க. எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று நிதி ரீதியாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி காணலாம். அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்க வேண்டியது இந்த சனிப்பயிற்சியில் அவசியம். மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். மாணவர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு. ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும். புதிய விஷயங்களை, திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரிகிறது. உங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடும். அதே சமயம் உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சியில் புதிய உயரங்களை அடையலாம். ஸோ அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லதாகவே நடக்கும். அப்புறம் உங்கள் ஆரோக்கியத்தில் இந்த சனிப்பயிற்சியில் கவனம் செலுத்தணும். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயலுங்க. தேவைப்படக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. எனவே மன அழுத்தம் இன்றி இருங்க. அதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொள்ளுங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்யுங்க. சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் அவசியம். தேவைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணீர் அருந்துங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க சனிப்பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இதில் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யணும். அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து அனுமான் சாலிசாவை படிக்கணும், இல்லைனா கேட்கணும். இந்த மாதிரி சில பரிகாரங்கள் செய்திங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.